இந்த போதைப் பொருளை ஒழித்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல தவிர்க்க முடியும் அப்படின்றது நம்மளால ஒவ்வொரு விஷயம் நடக்கும் போதும் அதோடைய இறுதியில நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் அதாவது மக்களுக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயமா அந்த போதைப் பொருள் தான் ஆயிட்டு இருக்கு. இந்த போதைப் பொருளை நிறுத்துமா தமிழக அரசு? இதற்கு பின்பு நாளும் தடுக்கிறதற்கு வாய்ப்பு இருக்குன்னு வருமானம் போயிரும்ல, காவல்துறைக்கே வருமானம் போயிடும், அரசுக்கும் வருமானம் போயிடும். எப்படி தடுப்பீங்க நீங்கள்? இன்றைக்கும் குட்கா வீதி வீதியாக வைக்கிறான் தெரியுமா உங்களுக்கு? நான் காட்டவா? நான் இப்போ வருகிற போது கூட மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஹான்ஸ் பாக்கெட்டு தின்னுட்டு கிடக்கு. அதை எடுத்து நான் காட்டிட்டேன்னு வச்சுங்களேன், நீ தின்னுட்டு நீ காட்டுறியான்பா. இப்போ புரியும்னு நினைக்கிறேன். இங்கே புகார் கொடுத்தவர்களே குற்றவாளிகள். அப்படித்தான் இந்த அரசு கொண்டு போய்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு முழுவதும் மது மற்றும் போதைப்பொருள் வஸ்துக்கள் அளவு கடந்த 1000 மடங்கு இல்லை, 10,000 மடங்கு இல்லை, கோடி மடங்கு ஒவ்வொரு கோடியிலும் விற்கப்படுகிறது. பள்ளி மாணவர்கள் 8ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் இன்றைக்கு அந்த கடவாயில் அமுக்குவான்ல, அதுக்கு பேரெல்லாம் நம்மளுக்கு தெரியல, அதை அடக்கிக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு வரான். கண்டுபிடிச்சிருக்காங்க தெரியுமா? அது மாணவிகள் சரக்கடிக்கிறார்கள். பொண்ணு கொடுக்கணும் அப்படின்னா முன்னாடியெல்லாம் தமிழர்களுடைய வாழ்வியல் முறையில் ஒரு பொண்ணை ஒரு மாப்பிள்ளைக்கு கொடுக்கணும்னா மணலை குமிச்சு வச்சு அதில் சிறுநீர் அடின்பாங்க. அந்த மணலை சரிக்கிற அளவுக்கு அவன் பீச்சி அடித்தானா அவன் வீரமானவன். அல்லது வாலிபக்கல்ல தூக்கணும், 50 கிலோ 80 கிலோ 100 கிலோ கல் இருக்கும், அதை தூக்கி தோல் மேலே வச்சு உருட்டணும். அல்லது காலையில் 6 மணிக்கு ஏற்கலப்பை பிடிக்கிற அவன் சாயங்காலம் 6 மணி வரை சரியாக விடுக்கிறானா அவனுக்கு பொண்ணு கொடுப்பாங்க. இப்போ அப்படி இல்லை, ஒரு நாளைக்கு 3 நேரமும் குடிக்கிறானா, வச்சுட்டு தடுமாறாமல் வீட்டுக்கு சரியாக வந்தானா அவனுக்கு பொண்ணை கொடு. ஏன்னா நாள் முழுக்க குடிக்கிறதுக்கு ஒரு வருமானம் வேணும்ல, 1000 ரூபா குறைந்தபட்சம் வேணும். அப்போ 1000 ரூபா இருந்தால் தானே அவன் குடிக்க போகிறான். அப்போ அவனுக்கான வருமானம் 2000 இருக்கும். 2000 சம்பாதிக்கிற நம்மளுக்கு வரப்போகிற மருமக 1000 ரூபாய்க்கு குடித்தாலும் 1000 ரூபாய் வீட்டுக்கு கொடுத்தா அவனுக்கு பொண்ணை கொடு. இது போன்ற இலிக்களி சடைகள் இன்றைக்கி இருக்கிற பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உண்மையிலே சொல்கிறேன், பீடி உடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரியாக தலையை வெட்டிக்கிட்டு 3/4 காலுக்கு பேண்ட் போட்டுக்கிட்டு அந்த பனியனோ அல்லது சட்டையை போட்டால் அரை வயிறு தெரிகிற அளவுக்கு போட்டுக்கிட்டு தெரிகிற பையனை தான் அழகு வாய்ந்த பெண்களும் காதலிக்கிறார்கள். அப்போ என்னென்னா அவளுக்கு அவனை அதுக்கு பிடிச்சிருக்கு. அவன் குடும்பத்தை நடத்துகிறவனா, நம்மளை நல்ல விதமாக வைத்திருப்பானா, குடிக்காமல் இருக்கிறானா, பீடி சிகரெட்டு அடிக்காமல் இருக்கிறானா, எந்த விதமான அச்சம்பாவிங்களுக்கு அவன் ஆசைப்படாமல் இருக்கிறானா அப்படிங்கிறத எந்த பெண்களும் பார்க்காமல் இருப்பதான் வேதனையிலும் வேதனையாக இருக்கு.